வெல்கம் பேக் டு பிரிட்டி பிரின்சஸ் கேர்ள்ஸ். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா இன்னைக்கு நம்ம ஹோம்மேட் ஜெல்லி தான் நம்ம இன்னைக்கு ட்ரை பண்ணி பார்க்க போறோம். அது எனக்கு பிடிச்ச ஃப்ளேவர்னா அது இதுதான். மேங்கோ ஜூஸ் வச்சு அதுவும் அகர் அகர் இல்லாமல் கடல் பாசை இல்லாமல் சேர்ப்போம். இதோ கார்ன்ஃப்ளவர் மாவு, அடுத்து கொஞ்சம் இது 1 பேன், அப்புறம் கொஞ்சம் சுகர். இது மட்டுமே இருந்தாலே போதும். நம்ம ஈஸியான ஒரு செம்மையான ஒரு ஜெல்லி செய்யலாம். எனக்கு பிடிச்ச ஃப்ளேவர், எனக்கு பிடிச்ச ஜூஸ் அண்ட் ஃப்ளேவர்ஸ் மேங்கோ தான். ஏன்னா இது மேங்கோ சீசன்றதுனால மேங்கோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்ம ஸ்டவ் ஃபஸ்ட்டு பற்ற வச்சுக்கலாம். ஏன்னா அந்த சைடு நான் இந்த சைடு வச்சுக்கிறேன்னா ஸ்டவ் பற்ற வைக்கலாம். ஸ்டவ் நம்ம ஏற்கனவே பற்ற வச்சுட்டாச்சு. ஓகே, தெரியுதா? ஓ, ஒன் சைட் கொஞ்சம் அசிங்கமாக இருக்குது. ஓகே, ஸ்டவ் நம்ம ரொம்ப லோவாக வைக்கிறதுக்கும் மீடியமாக தான் வைக்கணும். ஏன்னா வச்சு இது கருகி போயிடும். பேன் ரொம்ப சூடானவனையும் இந்த ஜூஸ் ஊற்றிக்கணும். இந்த ஜூஸு அப்புறம் இந்த கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கணும். ஃபர்ஸ்ட் சூடாக நமக்கு செம்மையாக சூடாயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். இன்னும் நான் நிறைய போட வேண்டியது இருக்குது. இப்போ தான் ஊற்றணுன்னு ஒரு சத்தம் கேட்டுது. ஃபுல்லாக ஊற்றிட்டு, ஏன்னா இதில் போட்டால் செம்ம ஃப்ளேவர் வரும் போல். டெய்லியும் இந்த ஜூஸ் 10 ரூபீஸ் இருந்தாலே போதும். இந்த ஜூஸ் நான் வாங்கி குடிப்பேன். பேன் இது மாதிரி இருக்கும் போதே நம்மளுக்கு இது கொஞ்சம் நல்லா பாயில் ஆன மாதிரி நல்லா கொதிக்குது. நம்மளோட கார்ன்ஃப்ளவர் மாவு, ஏன்னா இதுலேயே சுகர் இருக்குது. அதனால் கார்ன்ஃப்ளவர் மாவெல்லாம் போட்டுக்கலாம். ஏன்னா கொஞ்சோண்டு ஊற்றிக்கலாம். ஏன்னா கொஞ்சம் திடீர்னு கட்டி ஆயிடுச்சுன்னா அப்புறம் ஃப்ளாப் ஆகிடும். மொத்தமாக கொஞ்சோண்டு போட்டு நல்லா மிக்ஸ் வில். இங்கே மாம் பார்க்குறாங்க. இது நல்லா திக்காக ஆகணும். எனக்கு ஏன்னா அது திக்காக இருக்குது. ஐயோ, ரொம்ப பொங்குது. ஸ்மெல் இஸ் கிரேட். நல்லா பொங்கி புருகி வந்துடுச்சு. பார்க்கறதுக்கு கொஞ்சம் கிரிஞ்சாக இருந்தாலும் செய்யணும். ஓ, கார்ன்ஃப்ளவர் அப்படி பார்க்கறதுக்கு எக்கு மாதிரி இருக்கு. இது நல்லா திக்காக வேற ஆகணுமா? அளவுக்கு மீறி போட்டேன் போல. தெரியல வருமானம். அதனால திக்காகுது. நல்லா திக்காகுது. ஐயோ, கட்டி கட்டியாக வேற இருக்குது. பயமா இருக்குது. ஒருவேளை இது வெடி கட்டணுமோ? அவ்வளோ நான் வீடியோவில் பார்க்கல. வெடி கட்டுற மாதிரிலாம் எனக்கு காமிக்கலையே யாரும். பயமா இருக்கே. இதே கேமராமேன் தான் சொல்லி கொடுத்துருப்பாங்க. நல்லா திக்காகுது. சுண்டிச்சு ஒரு மாதிரி அவருக்கு பயமா இருக்கே. ஒருவேளை இதை வடிகட்டி நம்ம எடுத்துடலாமா? சரி, இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணணும். பயமா எங்கோ சாகோ வருமானே. எனக்கு வர வாய் வர உலருது. ரொம்ப வருமானே தெரியல. பயமா. ஓகே, இந்த ஜெல்லி நல்லா திக்காயிடுச்சு. கடையில் வாங்க. அம்மா, நான் சூடு வச்சுப்பேன் நான். ஓகே, இது நம்ம வடிகட்டி தான் எடுக்கணும் போல். எனக்கு நல்லா தோணுது வடிகட்டி தான் எடுக்கணும்னு. வடிகட்டி எடுத்து நல்லா ஏன்னா இந்த கார்ன்ஃப்ளவர் பாருங்க, திட்டத்தட்ட ஒரு மாதிரி ஜெல்லி மாதிரி இருக்குது. இதோ பாருங்க, திட்டத்தட்ட ஒரு மாதிரி ஜெல்லி மாதிரி இல்லை. இது கரையுது. இதோ பாருங்களேன். அப்பா, ஐயோ சுட்டுச்சு. கரையுதுப்பா நல்லா. ஓகே, ஃபஸ்ட்டு இந்த விட நிறைய டிஃப்ரென்ஸ் வரல. நல்லா தெரியுது. இதை ஒரு 30 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கு. அகர் அகர் இல்லாமல் சூப்பரான டிஷ்ஷு செஞ்சாச்சு மேங்கோ வச்சு.
பண்ணியிருக்கேன், யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஏய் ஓகே தான், செம்மையாக வந்துக்குது. இருங்க நான் உங்களுக்கு இதை ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இப்படி தான் வந்துக்குது. ஆனால் வந்து கொஞ்சம் கரையுது, அதுதான் எனக்கு கொஞ்சம் முயற்சி. பாருங்க, இது பார்க்கறதுக்கு லிக்விட் ஸ்டேஜில் வந்து வந்துடுச்சு. இது பாருங்க, தெரியல. லிக்விட் ஸ்டேஜ் திட்டு திட்டாவே கட்டிக்கிட்டே ஆகுது. கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாமா? கொஞ்சம் டேஸ்ட். உண்மையிலே இருக்கு, நல்லா இருக்குப்பா. ஃப்ரீசரில் ஒரு 30 மினிட்ஸ் எடுத்து வச்சாலே போதும். ஏன்னா வந்து நம்ம இது வெடிக்கட்டெலாம் தேவையில்ல, சும்மா அப்படி மாதிரி பண்ணாலே போதும் போல். அப்படியே கூட சாப்பிட்லாம் போல். ஐயோ ஜெல்லி வருமானு வேறு தெரியல எனக்கு. வந்துடுச்சு. இருங்க, இப்போ நம்ம இதை வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து இதில் தான் வந்து ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். குட்டியாக தான் இருக்கும் அப்படின்ட்டு பயமாக இருக்குது. எங்கள் அம்மாவோட செம்ம திட்டு போகிறாங்க என்ன. பாருங்களேன், அந்த மாதிரி ஸ்டேஜில் வருது. ஓகே, பார்க்கறதுக்கு இது மாதிரி தான் இருக்குது. இதை வந்து நம்ம போய் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வந்துடலாம். நம்ம வந்து என்ன பண்ணிட்டோன்னா வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு 1 hour கூட இல்லை, ஒரு 30 மினிட்ஸ் ஒரு 10 மினிட்ஸ். ஓகே, 10 மினிட்ஸ்னால் வேணால் அது வந்து ஜெல்லியாக வரணும். கட்டியாக வந்து கொஞ்சம் நல்லா இருக்காது. ஆனால் வந்து ஜெல்லியாக வந்து அது நல்லா க்ரிப்பாக இருக்கணும். ஏன்னா வந்து இதில் தெரிஞ்சு நல்லா தான் இருக்கு. ஆனால் இது மாதிரி ஃபன்னான இன்னும் பார்ட் 2ல் போய் அதை நான் காமிக்கிறேன். பாய் காய்ஸ், இஷ்கே ஆல்.